தூய பெருநீர் யமுனை துறைவனை. அப்போ தூய பெருநீர்னா இப்போ மற்ற நாள் தண்ணியெல்லாம் அசிங்கமாக இருக்கா, அழுக்காக இருக்கா? யமுனைக்கு மாத்திரம் அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்து பாட வேண்டிய அவசியம் என்ன? தூய பெருநீர் யமுனை, தூய பெருநீர் தான், சின்ன நீரில் தூய பெருநீர் யமுனை துறைவனை. பெருமாள் வந்து கண்ணன் அவதாரம் பண்ணிக்கிற பொழுது இங்கே கம்சனுடைய அரண்மனையிலே இருந்து மதுரைக்கு எடுத்துகிட்டு போகணும், மதுராபுரிக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த யமுனா நதி வழிவிட்டு தான். யமுனா நதி எங்கே ஓடின்னு இருக்கு? கம்சனுடைய அரண்மனையை ஒட்டி ஓடின்னு இருக்குது. ராமாயண காலத்தில் சரையு நதி ஓடின்னு இருக்குது. சரையு நதி ஓதுற பொழுது சீதா பிராட்டி சொல்கிறான், நதி பார்த்தாவே நீ என்ன மாதிரி ஒரு பெண் தானே, ராமன் என்னை தேடி வருகின்ற பொழுது இலங்கை அதிபதி ராவணனை கவர்ந்து கொண்டு போனான்கிற விஷயத்தை ராவணத்தில் சொல்லிடுவோம் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணா சீதா பிராட்டி, சொல்லலையே. ஆகையினால்தான் அந்த நதிக்கு ஏற்றம் இல்லை. இங்கே கிருஷ்ணனை இந்த இடத்திலே இருந்து அரண்மனையிலே இருந்து அங்கே எடுத்துக்கொண்டு போய் நந்தகோபன் திருமாளிகைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் மிகப்பெரிய வெள்ளமாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த யமுனை நதி தனியாக பிரிஞ்சு வழிவிட்டதே. அது கிருஷ்ண கைங்கரியத்துக்கு அது நமக்கு அது உதவி பண்ணிட்டே. அது நினைச்சா ஆண்டாள் நாச்சியார் பார்த்தா ஒரு ஏற்றத்தை கொடுத்தா. தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கு. ஆயர் குலமே பகவான் அப்படியே ஒரு இஷ்டா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு சின்ன விளக்கு தான், நம்ம மணி இப்போ விளக்கு போட்டு விட்டார் அது மாதிரி ஒரு சின்ன விளக்கு ஒன்று போட்டால் இருள் டக்குன்னு மறைஞ்சு. இந்த இருளுங்கிறதும் மாயைங்கிறதும் ஒன்று தானே. அப்போ அந்த மாயைன்னு சொன்னதாலே மாயைக்கு அடுத்தபடி உள்ள விஷயங்கள் எல்லாம் நாச்சியார் யோஜனை பண்ணி கொண்டே வருகிறார். அப்போ தூய பெருநீர் யமுனை துறைவன் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு அப்படின்னா, ஆயர் என்று சொல்லக்கூடிய குலத்துக்கே அவர் அணிவிளக்காக இருந்தார். கிருஷ்ணன் பிறந்ததுனாலே அந்த குலம் விளங்கிற்று அப்படின்ற குலம் மாத்திரம் விளங்கிட்டு எல்லா பசுக்களுடைய ஆனிரை கூட்டங்கள் செல்வந்தரானார்கள், வள்ளல் பெரும்பசுக்கள்னு ஆகிவிட்டார்கள். ஆக அப்படி இருக்கும்படியான ஒரு தன்மையை கொடுத்ததான எம்பெருமான் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாமோதரன் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தை. தாமோதரன் தொடர்ந்து பேர் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கொடுத்து வச்சு. தாம்பு உதரன் பேர். தாம்புன்னா கயிறு, உதரம்னா வயிறு. உதரத்திலே வயிற்றினாலே தாம்பினாலே உதரத்தை கட்டுப்பட்டுதான பகவான் அப்படிங்கிறதுனாலே தாமோதரன் அப்படின்னு பேர் வந்தது. நாம் எல்லாம் இறைவனுக்கு அடியவர்கள் என்று சொல்வதற்கு நமக்கு சங்கு சக்கர லட்சணம் இருக்கிறதா? நீர் பொழிகின்ற செந்துதராளி நிகழ்திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட்சி செய்கின்றோம். மாய பொறுபடை வாணனை ஆயிரந்தோளும் பொழிகுருதி வாய் சுழற்றிய ஆளிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுவேன்னு சக்கரத்தை ஒரு ஏற்றத்தோடு நாம் நேற்று சேவித்தோமே. அதுபோல சங்கு சக்கர உத்ராதாரணம் பண்ணி கொண்டும் தாஸ்யனாவும் இட்டுக்கொண்டும் ஊர்துபுன்றங்கள் பன்னெண்டு இட்டுக்கொண்டும் பகவன் நாராயணனே எல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி நாம் பகவானுக்கு அடிமை என்பதை நிரூபணம் பண்ணுகிறோமோ, பகவான் அடியார்களுக்கு கட்டுப்பட்டு பண்ணுகிறதை நிரூபணம் பண்ணுறதுக்கு அந்த கயிற்றினாலே வயிற்றிலே கட்டுப்பட்டான் அப்படின்னு ஒரு பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினான் எம்பெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன பண்ணினா, வட்டி உண்டு வெண்ணெய் உண்டான் வெண்ணெய் உண்டான்னு சொல்லி பகவானை போய் அப்படி கட்டி போட்டா யசோத பிராட்டி. எப்படி கட்டினா, கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா, சாதாரணமாக கட்டால. இந்த கதை தெரிஞ்சது தான் சார், நான் தெரிஞ்ச கதை இன்னொரு தடவை அனுபவிப்போமே, தப்பு இல்லையே. பகவான் கண்ணன் வெண்ணெய் போய் திருட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, நேராக போய் கொல்லப்புறத்தில் கொண்டு போய் கட்டி போட்டு கட்டணும்னு நினைச்சேன். என்ன பண்ணா, வெண்ணெய் சாப்பிடக்கூடாது எங்கேயும் கொடுக்கக்கூடாது இவனு கொடுக்காம விட்டதுனால மண் எடுத்து தின்னான். அவன் தான் மண்ணுக்கு சொந்தக்காரன் வந்தான் இல்லையா, மண்ணுக்கு சொந்தக்காரன், இந்த உலகத்துக்கே சொந்தக்காரன் வந்தான். அப்போ அவனுடைய சொத்து அவன் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை? மண்ணை எடுத்து தின்னான். மண் எதுக்கு எடுத்து தின்னான்னா, மருத்துவ ரீதியில் ஒரு காரணம் இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, அந்த அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் பிறந்த குழந்தைக்கு உண்டாகும் இந்த அம்மா பால் கொடுக்குற போது. அதனால என்ன போயும் சாக்லேட் எடுத்துக்கிங்க, அப்புறம் ஸ்லேட்டு குச்சி, மண் இதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது வந்து முத பண்ணது கிருஷ்ணன் தான் குழந்தையா இருக்கப்போ. எதனால வெண்ணெய் கொடுக்காம போயிட்டான். இப்போ இதுக்கு வைத்தியம் என்ன சொல்கிறாங்கன்னா, நெய் சேர்ந்த பதார்த்தங்களை குழந்தைக்கு கொடுத்தா திங்கிறது நின்றும்னா இப்போ அறிவியல் சொல்கிறது. அப்போவே கிருஷ்ணன் காமிச்சு கொடுத்தாது. அப்போ எவ்வளோ நாளைக்கு வெண்ணெய் சாப்பிடாம யசோதை நிப்பாட்டி வச்சான்னு நமக்கு தெரியாது. அப்போ பகவான் பெரிய உருவம் உள்ளவா சின்ன குழந்தையாக இருந்தாலுமே டக்குன்னு அவருக்கு டெஃபிஷியன்சி உண்டாகி மண்ணு திங்க ஆரம்பிச்சிட்டான். பைக்கான்னு இங்கிலீஷில் அதுக்கு பேர். அவர் தேவையில்லாத அன்வான்ட் ஈட்டபிள்ஸை தேவையில்லாமல் திங்கிறது.
அதை பகவான் பண்ணி காமிச்சிட்டான். அப்போ உடனே வாயை திறந்து வார்க்கிற பொழுது அந்த சராசரங்களையும் அதை யசோத பிராட்டி பார்த்தா அப்படின்னா ரொம்ப குசும் பண்ணுற இரு ஒன்று கட்டி போடுறேன்னுட்டு அப்படி கொல்லப்புறத்தில் கீழே கிடக்க மாட்டை இறக்கக்கூடிய ஒரு கம்பை தூக்கி அப்படி பெருமாள் போட்டா, இது தாண்டி நீ போடையானா பரவா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு பயமுறுத்தி அப்படியே அந்த கம்புக்கு பின்னாலே கண்ணன் உட்கார்ந்துருந்தான். கைகட்டி வாய் பற்றி ஆங்கோர் உருளை கட்டொண்டபிரான் வாய் பற்றி இருந்தான் பெருமான். ஈதேனும் மாயமுண்டு, ஈதேனும் பாயமுண்டோ அந்த நரனை நாராயணனை இந்த உலகம் படைத்தவனை அப்படியே பெருமாள் ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்னானே அப்படின்னு படிக்கிற போதெல்லாம் நம்மாழ்வார் டக்குன்னு மயக்கமே விழுந்துருவாராம். ஈதப்பதோடு மாயமுண்டோ நரனை நாராயணனை இந்த உலகத்தை படைத்தவன் ஆங்கோர் ஏழை இடத்திலே கட்டுண்டு கிடந்தான் அப்படிங்கிறத நினைக்கிற போதெல்லாம் என்னே இத்திரம் சொல்லி பகவானுடைய எழிவந்த தன்மையை நினைத்து நாம் சுவாமி நம்மாழ்வாரும் அதற்கு பின்னால் வந்த ஆச்சாரியர்களும் இதை படிக்கிற போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாளாம். அப்படி ராமானுஜர் 6 மாதம் மயக்கத்தில் இருந்தார். 6 மாதம் மயக்கத்தில் இருந்தார். நம்மளாம் கோமாவில் இருக்கான்னு போஸ்ட் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம். ஆனால் சுவாமி ஆள வந்தாரும் மற்ற இருக்கக்கூடிய விரைநம்பி போன்றிருக்கவர்கள்லாம் கண்ணனிடத்திலே ஈடுபட்டு சுவாவத்தினாலே அவன் தன்னை மறந்து நிற்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆசுவாசப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு தானாக எழுந்து உட்கார்ந்தாராம் சுவாமி ராமானுஜன். அப்படிப்பட்டிருக்கக்கூடியதான அந்த கண்ணனை போய் பிடிக்க வேண்டும்னு கட்ட வேண்டும்னு அது மாடுகள் இருக்கக்கூடிய இடம் தானே, ஆயர் குழந்தை, அதாவது நந்தகோபன் திருமாளிகை, நிறைய தாம்பு இது கயிறு இருக்குது. அங்கே ஒரு உரல் இருந்தது, உபயோகப்படாத உரல். இப்போ நிறைய வீடுகளில் வச்சுருப்பாங்க. இப்போ உரல்லாம் யாருக்கும் தெரியாது இல்லையா, உரல் அம்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மிக்சி கிரைண்டர்னால் தான் தெரியும். அப்போது ஒரு மாதிரி கிரைண்டர் மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்கா நாச்சியாக. அங்கே இருக்கக்கூடிய யசோத பிராட்டி என்ன பண்ணினா அந்த இது 2 பக்கமும் அகலமாகவும் நடுவில் சிறுத்து இருக்கும். அப்போ அதில் கட்டிட்டு நேராக கொண்டாந்து கண்ணன் பக்கத்தில் வரா. இப்போ பாருங்க, யசோத பிராட்டி கண்ணனை கைனால் இழுத்து பக்கத்தில் வச்சுருக்கான். கண்ணன் எங்கே இருக்கிறானோ அங்கே போகிறான் யசோத பிராட்டி. என்ன அர்த்தம்? பகவானை நோக்கி நாம் பாகவதர்கள் செல்ல வேண்டும். பகவானை நாம் வசத்துக்கு இழுக்க முடியாது. அப்படி இழுத்தாலும் கண்ணன் வந்திருக்க மாட்டான், அங்கே உட்காந்துருக்கான். கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த கயிற்றை எடுத்துட்டு இடுப்புக்கு நல்ல அந்த அருணா கயிறு கட்டக்கூடிய இடத்துக்கு அப்படி கட்டுற போது ஒரு சின்ன ஜான் அளவுக்கு கயிறு பத்தலை. உடனே அங்கேயே வச்சுட்டு உள்ளே போய் ஒரு ஜான் வயிற்றுக்கு கரெக்டாக அந்த சின்ன ஒரு முடிச்சு போகிறதுக்கு ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்தால் ஒரு முடிச்சு போட்டு திரும்ப கட்ட பார்த்தா திரும்ப ஒரு ஜான் கயிறு தேவைப்படுறது.